श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं पादूलार्णवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे आधारत्रयसम्पन्नामरविन्दनिवासिनीम् अशेषजगदीशित्रीं वन्दे वरदवल्लभाम् ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நவராத்திரி உற்சவங்களில் மகாலட்சுமியின் மகிமை அப்படிங்கிற தலைப்பிலே சுவாமி குரத்தாழ்வான் அருளி செய்த பஞ்சஸ்தவங்களுள் ஸ்ரீஸ்தவத்தின் ஒவ்வொரு ஸ்லோகங்களையும் அனுபவித்து வருகின்றோம். இன்றைய தினம் 10 மற்றும் 11வது ஸ்லோகங்களை அனுபவித்து தலை கட்டலாம். என்ன இதுவரைக்கும் அனுபவிச்சோம்னா, முதல் 5 ஸ்லோகங்களில் ஆழ்வான் பிராட்டியின் பெருமைகளை சொல்லி பிராட்டியே தனக்கு அருள வேண்டும் அப்படின்னு கேட்டார். அடுத்தது 6, 7, 8 அந்த ஸ்லோகங்களில் பிராட்டியினை ஸ்துதி செய்தார். 9வது ஸ்லோகத்தில் பிராட்டியிடம் வாக்கினை தான் கவிதை பாட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு முதல் ஸ்லோகத்திலே பிரார்த்தனை செய்தது ஏன் அப்படிங்கிறதுக்கு அதி அற்புதமாக ஆளவந்தார் சதுஸ்லோகியில் சொன்ன மாதிரி அந்த பிரம்மாவும் ருத்ரனும் தனது மனைவிமார்களுடன் கைங்கரியம், அடியவர்களின் கைங்கரியத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதனாலதான் பிராட்டியின் தாசதாசியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி, எல்லாரும் சொல்றா, அந்த சரஸ்வதியினுடைய கடாட்சம் இருந்தால்தான் ஒருவன் அறிவாளியாகவும், கடாட்சம் இல்லாத போது அறிவற்றவனாகவும், அவன் கவி பாடக்கூடிய திறன் அற்றவனாகவும், படிப்பறிவு இல்லாதவனாகவும் இருக்கின்றான். அப்படி இருக்க தான் பிராட்டியிடம் ஏன் அந்த வாக்வன்மையினை அருளச் செய்த கேட்டாள் அப்படின்னு பார்த்தோம். ஏன் கேட்டார் அப்படின்னு பார்த்தா, அதை அருளக்கூடிய அந்த சரஸ்வதி தேவியானவள் பிராட்டியின் தாசதாசியாக, அடியவர்களுக்கு அடியவர்களாக கைங்கரியம் செய்து கொண்டிருக்கின்றாள். அப்போ நான் நேராவே பிராட்டிக்கிட்டே கேட்டுடலாமே அப்படின்னு அந்த பிராட்டியினுடைய அனுக்கிரகம் வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதனாலதான் முதல் பாசுரம் ஆரம்பிக்கும் போது வாக்தேவியான மகாலட்சுமியே தனக்கு அருள வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தார். இந்த 10வது பாசுரத்தில் இன்னும் ரொம்ப அதி அற்புதமாக பிராட் எம்பெருமானுடைய அந்த விளையாட்டுகள், முதல் பாசுரத்துல இதையும் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஸ்ரீபதியான ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகத்தினை படைக்கின்றான், காக்கின்றான், அழிக்கின்றான். இந்த செயல்கள்லாம் அவன் விளையாட்டா பண்றான். ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் பண்ணல, இஷ்டப்பட்டு விளையாட்டா பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த செயல்கள் எப்படி நிகழ்ந்தது? ஏற்கனவே சொன்னா, முதல் பாசுரத்துல பிராட்டியின் உகப்புக்காகத்தான் அவன் செய்தான். ஒரு சமயம் துர்வாச முனிவர், கோபத்துக்கு ரொம்ப பெயர் பெற்ற முனிவர், அவருடைய சாபம், இந்த சிருஷ்டிலாம் அப்படியே நின்று போச்சான். எதுவுமே நடக்கல, அப்படியே நிக்கிறது, சிருஷ்டியே நடக்கல. நடக்காம இருந்தா என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டமாயிடும். யாருக்கு கஷ்டம்னா, பெருமானுக்கும் பிராட்டிக்கும் தான் கஷ்டம். என்ன கஷ்டம் அவளுக்குன்னா, ஏன்னா நம்ம போன்ற அந்த ஆத்மாக்களை எப்படிதான் வைகுண்டத்துக்கு எடுத்துன்னு போறது? அதுக்காக தானே அவ இவ்வளவு முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே. நாம நினைச்சிட்டு இருக்கோம், நாம பிரயத்தனம் பண்றோம். ஆனா பெருமானை மாதிரி பிரயத்தனம் யாருமே செய்யவில்லை. நம்மை அழைத்து செல்வதற்காக பெருமானானவன் பல பிறப்புகளை எடுக்கின்றான், பிறப்பற்றவனாக எம்பெருமான். அவ வைகுண்டத்திலேயே இருந்துட்டு போலாமே, எதற்காக இங்கே வர வேண்டும்? இங்க வந்து நம்மள ஆழ்ச்சின்னு போறதுக்காக. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமானுடைய சக்தி, பராக்கிரமம், அன்பு, தேஜஸ், அவருடைய குணங்கள் எதுவுமே வெளிப்படாது. ஏன் வெளிப்படாது? எல்லாமே நிறைந்தவர்களாக அங்க இருக்குவா எல்லாருக்குமே நிறைந்திருக்கா. நம்மைய பாருங்க, நீங்க ஒரு தானம் கொடுக்கணும்னா, தானம் வாங்கிக்கிறதுக்கு யாருன்னா இருந்தாதான் தானத்தினை உங்களால் கொடுக்க முடியும்.
நீங்க கொடுக்கும்போதே எல்லாரும் வேண்டாம் வேண்டான்னுறானா, உங்களால தனவானாக இருக்க முடியுமா? அதாவது தானம் செய்யக்கூடியவனாக இருக்க முடியுமான்னா, இருக்கவே முடியாது. உங்களால் தானம் செய்ய முடியாது. அப்போ நீங்க தானம் செய்ய வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? யாராவது வாங்குறவா யாராவது இருக்கணும். ஒரு சில இடங்கள்ல பார்த்தோம்னா, ஒரு மனித இயல்பு, ஹியூமன் சைக்காலஜின்னு சொல்லுவா. என்ன இருக்குன்னா, ஒரு பொருளை வந்து நம்ம அழகா காமிக்கணும்னா, அது பக்கத்துல அழகில்லாத பொருள்கள் இருந்ததுன்னா, இது இன்னும் அழகா தெரியுமா. அந்த மாதிரி வாங்கக்கூடியவன் இருந்தால் தான் கொடுக்கக்கூடியவனுடைய மகிமையானது விளங்கும். அப்போ எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கின்றான். அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் அவனுடைய குணங்களோ, சக்தியோ, தேஜஸோ வெளிப்படவில்லை. அவன் இந்த பூவுலகில் லீலா விபூதியில் இறங்கி வர வேண்டும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த சிருஷ்டியானது தொடர்ந்து நடைபெற வேண்டும். நடைபெற்றால் தான் பெருமானுடைய பராக்கிரமம், பெருமானுடைய கீர்த்தி, பெருமானுடைய சக்தி, பெருமானுடைய அன்பு, பேரன்பு, இரங்குதல் எல்லாமே நீர்மை எல்லாம் எப்போ வெளிப்படும்? இங்குதான் வெளிப்படும். அப்போ ஸ்ரீவைகுண்டத்தில் எதுவும் வெளிப்படாது. அப்போ சிருஷ்டியானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். அதனால்தான் இந்த மாதிரி துர்வாச முனிவருடைய அந்த சாபம் நீங்குவதற்கு என்ன ஆச்சாம்? பிராட்டியினுடைய அந்த கடைக்கண். இந்த ஜெகத்து, இந்த உலகமானது சுவாமி சொல்றார், இந்த லக்ஷ்மி கடாட்சம் பெற்றமையால் தான் இந்த வாட்டம் அடைந்திருந்ததாம். எதனால? இந்த துர்வாச முனிவருடைய சாபத்தினால் சிருஷ்டி நடைபெறாமல் வாட்டம் அடைந்திருந்தது. அப்போ பிராட்டி என்ன பண்றா? கடைக்கண்ணாலே மெல்ல நோக்குகின்றாள். அவளுடைய அந்த கடைக்கண்ணால பார்த்து சங்கல்பிக்கிறா. சங்கல்ப மாத்திரத்திலேயே எதுவும் பிரயத்தனம்லாம் பண்ணல. சங்கல்ப மாத்திரத்திலேயே என்ன ஆயிடுதுன்னா, அந்த சங்கல்பம் அந்த கொழுந்து விட்டு கிளர்ந்ததாம். எந்த சிருஷ்டியானது மீண்டும் நடைபெற ஆரம்பித்தது தேவதேவ பிரானுடைய அந்த திவ்ய மகிழ்ச்சியினுடைய அந்த சங்கல்பத்தினால், பிராட்டியினுடைய சங்கல்பத்தினால் அந்த சிருஷ்டியானது தொடர்ந்து நடைபெற ஆரம்பித்தது. படைத்தல், காத்தல், அழித்தல்ன்றது எல்லாமே நடைபெற ஆரம்பித்தது. அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்திலே ஆழ்வான் நமக்கு காட்டுகின்றார். ஒரு செடி வந்து முளைச்சு வரும்போது பார்த்தோம்னா, ஒரு இடத்துல சத்தே இல்லாம பூமியா இருக்கும். சத்தே இல்லாத பூமியான்னா, அது மெதுவான வளர்ச்சி இருக்கும். ஆனா, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, கப்பும் கலையுமா பச்சை பசேல்னு வேகமா வளர்ந்து வரும். அது எதனா, அந்த மாதிரி தான் இந்த சிருஷ்டியானது எதுவுமே இல்லாம இருந்தது. பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வை பட்டது. பட்ட உடனே என்னாச்சாம், எப்படி அந்த செடியானது கப்பும் கலையுமா வருமோ, அந்த மாதிரி எல்லாமே கொழுந்து விட்டு விளங்கக்கூடிய அந்த கப்பும் கலையுமா வரா மாதிரி நன்றாக பிரகாசிக்க ஆரம்பிச்சது. அப்படிங்கிறது தான் அ எங்க சொல்றார்? சமுல்லசித பல்லவம் உல்லலாச அப்படிங்கிற அந்த இதுல சொல்லி, தேவதேவனுடைய அந்த திவ்ய மகிழ்ச்சியான அந்த பிராட்டியினை நாமும் என்ன பண்றோம்? அடிபணிகின்றோம், ஆசிரயிக்கின்றோம். அவளுடைய அந்த கடைக்கண் பார்வையானது பட்டா போதுமே. ஆண்டாள் சொல்லணும், அங்கண் இரண்டும் எங்கள் மேல் நோக்குதியேல். அதுவும் எப்படி சொல்றா? ஆண்டாள் சொல்லும்போது, மொத்தமா திறந்து பார்த்துறாதீங்கோ. பெருமாள் வந்து மொத்தமா திறந்து பார்த்தார்னா, அவரும் அவருடைய திருப்பார்வையானது எப்படி இருக்கின்றது? ஒரு புறம் பார்த்தா சூரியன மாரி இருக்கு. ஒரு புறம் பார்த்தா சந்திரனைப் போல் குளிர்ந்ததாக இருக்கின்றது. இந்த 2 பார்வைகளையும் ஒருங்காக கொண்டவன் எம்பெருமான். அப்போ சூரியன்றது எதிரிகளை அழிப்பதற்காக இருக்க வேண்டும். சந்திரன்றது பக்தர்களுக்கு கடாட்சிப்பதற்காக இருக்க வேண்டும். அந்த 2யும் ஒருங்கே பெற்றவன் தான் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் தன்னுடைய தாமரை கண்களைக் கொண்டு முழுசுமா உடனே பாத்துறக்கூடாதாம். வெள்ளம் மாரி பெருக்கெடுத்து வந்துரும். அதனால அத தாங்க முடியாது. என்ன பண்ணணும்? சிறுக சிறுக பார்க்க வேண்டும். அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய்ன்னு அற்புதமாக ஆண்டாள் பாசுரம் அமைத்தாள். இங்கே அதைத்தான் பிராட்டியிடம் காட்டுகின்றார் ஆழ்வான். அந்த பிராட்டியினுடைய அந்த கடாட்சமானது மொத்தமா இல்ல. சின்னதா பட்டாவே போதும். பெருமானுடையதாவது அந்த சூரிய பார்வை இருக்கும். தண்டனைகளை பெற்றுத் தரும். ஆனா பிராட்டியினுடைய பார்வையிலே கருணை மட்டும் தான் இருக்க போறது. மொத்தமா அவ கடாட்சம் பண்ணதுனால தான் அந்த ஸ்ரீமன் நாராயணனாக அவர் இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த பிராட்டியினுடைய அந்த கடைக்கண் பார்வை அந்த பூமியின் மீது பட்டது. அந்த பூமியின் மீது பட்டதனால் தான் சிருஷ்டியானது தொடர்ந்து அந்த சிருஷ்டியே இல்லாமல் இருந்தது துர்வாச முனிவரின் சாபத்திலிருந்து விலகப்பெற்று மீண்டும் புத்துணர்ச்சியுடன் கப்பும் கலையுமா எப்படி ஒரு செடி வளருமோ அந்த மாதிரி மீண்டும் கொழுந்து கொழுந்து விட்டு அப்படியே பிரகாசமாக மீண்டும் அதனுடைய செயலை ஆரம்பித்தது.
அப்படிப்பட்ட அந்த பிராட்டியின் கடைக்கண் பார்வையினாலே இவ்வளவு செல்வங்கள் கொழிக்கக்கூடிய அந்த பிராட்டியினை நானும் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 10வது பாசுரத்தில் பிராட்டியினை சரணடைந்தார். 11வது பாசுரத்தில் என்ன சொல்றாருன்னு பார்த்தால், பிராட்டியின் எந்த கடைக்கண் பார்வையினால் இந்த சிருஷ்டியே, இந்த உலகமே மீண்டும் இயங்க ஆரம்பித்தது. அப்படிப்பட்ட அந்த பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வை நம்மள மாதிரி சாதாரண சாமானியர்கள் மேல் பட்டுதுன்னா என்ன ஆகும்? பிராட்டி எஸ்யா அந்த பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வை கடாட்சமானது என்னது நம்ம மேல பட்டுதுனான்னு ஒரு நொடி பொழுது, ரொம்ப நாளை கூட இருக்க வேண்டாம், ஒரு நொடி நம்ம மேல பட்டதுனாவே என்ன ஆயிடுமா? பெருஞ்செல்வம் விஞ்சியவர்களாக ஆவார்கள். ரொம்ப பெருஞ்செல்வம்லாம் வந்து சேரும் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட ரங்கநாச்சியரான, அப்படிப்பட்ட பெருந்தேவி தாயாரான அந்த பிராட்டி என்ன பண்ணணும்? அடியேனையும் கடாட்சிக்க வேண்டும் அப்படின்னு ஆழ்வான் சரணமாக செய்கின்றார். அப்போ பிராட்டியுடைய கடைக்கண் பார்வைப்படுவதனால் பெருஞ்செல்வமானது விளைகின்றது. ஏற்கனவே பார்த்தோம், பராசரப்பட்டரும் சொல்லும் போது என்ன சொன்னார்? அவனுடைய கொஞ்சமான பார்வைப்பட்டா சின்ன சின்ன ராஜ்யங்கள் ராஜாவா இருக்கார். ஆனா மொத்த பார்வையும் பட்டும்போது அவர்தான் ஸ்ரீமன் நாராயணன். கொஞ்சம் அப்படிப்பட்ட பிராட்டியினுடைய பார்வையினாலே, கடைக்கண் பார்வையினாலே ஒரு நொடி பொழுது பார்த்தாலே போதும், அவன் பெருஞ்செல்வம் உடையவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட பெருஞ்செல்வத்தை அருளக்கூடிய பிராட்டியின் கடாட்சத்திற்கு அடியேனும் பாத்திரமாக வேண்டும் அப்படின்னு பிராட்டியை பார்த்து ஆழ்வான் தன்னுடைய சரணாகதியினை செய்கின்றார். கடாட்சம் வேண்டி அருள வேண்டும் என இந்த ஸ்ரீஸ்தவத்தினை முடிக்கின்றார். கடைசியில பார்த்தா என்ன இது? ஆழ்வான் இந்த செல்வத்திற்காகத்தான் பிராட்டியை ஸ்துதி செய்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுறது. ஏன்னா அதுல என்ன கேட்டிருக்கார்? பிராட்டியினுடைய அந்த கடைக்கண் பார்வையானது யார் மீது ஒரு நொடி பொழுதேனும் படுகின்றதோ அவர்கள் எப்படி ஆயிடுறாளாம்? பெருஞ்செல்வம் மிக்கவர்களாக மாறிவிடுகின்றார்கள். நம்ம கூட அலுவலகத்துல பார்ப்போம், ஒரு முதலாளி இருக்கார். முதலாளியினுடைய அந்த அருட்பார்வை, அவருடைய கடாட்சம் நமக்கு இருந்துட்டுனா அந்த அலுவலகத்துல பணி செய்யும் போது நாம பணியே சரியா செய்யலனாலும் நம்மளுடைய நிறைய சௌகரியங்களோட இருக்கலாம் அப்படின்னு. ஆனா இங்க அப்படி இல்லை. பிராட்டியினுடைய அந்த கருணை பார்வை ஒரு நொடி பொழுது, அங்க அப்படி இல்லை. எப்பவுமே இருந்துட்டே இருந்தா மட்டும்தான் அலுவலகத்துல நம்மால இருக்க முடியும். எப்ப அந்த முதலாளி தன்னுடைய பார்வையினை நிறுத்தி கொள்கின்றார்களோ எல்லாம் போயிடும். பிராட்டி அப்படி அல்ல, கருணையே நிறைந்தவள். குழந்தை, எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவளுடைய குழந்தையாக இருக்கின்றார்கள். அவள் ஜெகன் மாதாவாக இருக்கின்றாள். கருணையை பொழிந்து கொண்டே இருக்கின்றாள். அவருடைய கடைக்கண் பார்வை ஒரு நொடி பொழுது விழுந்தால் கூட பெருஞ்செல்வந்தர்களாக ஆகிவிடுகின்றோம். கூரத்தாழ்வானை பத்தி நமக்கு நன்னா தெரியும். பெருந்தேவி தாயாரும் பரதனும் ஏகாந்தத்துல இருக்கும்போது ஒரு மணியோசை கேட்கின்றது ராத்திரி பொழுதுல. கோவில்லாம் சாத்தி மூடிட்டு வெளில போயாச்சு, எல்லாம் அர்ச்சகர்கள்லாம் வெளில போயிட்டா. இவா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா மணியோசை கேட்கறது. பிராட்டி கேட்கிறா, என்ன சுவாமி, நம்ம தான் இப்பதான் உற்சவங்கள்லாம் முடிஞ்சு போச்சே, என்ன மணியோசை இப்ப கேட்டுட்டு இருக்கு, யாராவது வந்து மறுபடியும் கதவை திறக்கிறாளோ அப்படின்னு. அப்போ வரதன் சொன்னாரா, இது நம்ம கோவில் மணியோசை இல்ல, கூரம்னு ஒரு கிராமம் இருக்கு, அங்க கூரத்தாழ்வான்னு ஒருத்தர் இருக்கார், அங்க பெரிய பணக்காரர் அவர். அந்த பணக்காரருடைய திருமாளிகை நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுக்குறா, முடிச்சு இப்பதான் சாத்துறா, அந்த மணியோசை தான் நீங்க கேட்கறது அப்படின்னு சொன்னாராம். அவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தவர் ஆழ்வான். அப்படிப்பட்ட பெருஞ்செல்வத்தையினுடைய ஆழ்வான் என்ன பண்ணார்? கடைசியா அந்த எப்போ வந்து திருக்கட்சி நம்பிகள் வாயிலாக எம்பெருமானும் பிராட்டியும் தன்னுடைய செல்வத்தை பற்றி, எந்த இந்த அழியக்கூடிய இந்த செல்வத்தை பற்றி பேசிக் கொள்ளுகின்றார்கள் அப்படின்ன போதே அழுதாராம், அழுதாராம். நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருப்போம்? ஆஹா, என்னுடைய பணக்காரத்தனத்தை பத்தி பெருமானே வியந்து பேசுகின்றார், பிராட்டி வியந்து பேசுகின்றா அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். ஆனா அழ்வான் என்ன பண்ணார்? அழ ஆரம்பிச்சுட்டார். அச்சோ, என்னை பெருமான் கைவிட்டுட்டார், அதனால்தான் என்னுடைய செல்வத்தினை பத்தி பேசிட்டு இருக்கார், என்ன கைவிட்டுட்டார் அப்படின்னு அழ ஆரம்பிச்சு அன்னிக்கே வைராகியம் வந்து விட்டாராம். எல்லா செல்வத்தினையும் உதறி தள்ளிவிட்டு தன்னுடைய மனைவியுடன், ஆண்டாள் நாச்சியாருடன் அங்கிருந்து கிளம்பி நேரா வந்துட்டு இருக்கார். வந்துட்டு இருக்கும்போது அவருடைய மனைவி அவ்வளவு பெரிய செல்வந்தர், தங்கத்தட்டுல தான் சாப்பிடுவா எப்பவுமே. அந்த தங்க வட்டில மட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டார். தங்க வட்டில மட்டும் அவளுடைய மனைவியானவள் கொண்டு வருகின்றாள். எடுத்துன்னு வரும்போது வழியில பயமா இருக்குன்றா. அதுக்கப்புறம் ஆழ்வான் கேட்கிறார்,
மடியில் கனம் இருக்கின்றதான் கேட்டு அந்த தங்க வட்டிலை தூக்கி எறிந்தாராம். அப்படிப்பட்ட செல்வத்தினையே வேண்டாம் என்று ஒதுக்கி வைராகியத்துடன் வந்த அந்த ஆழ்வானா இப்ப பிராட்டிய பார்த்து எனக்கு பெருஞ்செல்வம் குடுன்னு கேட்க போறார். எல்லா சொத்துக்களையும் உதறி தள்ளிவிட்டு பெருமானுடைய கடாட்சம், பெருமானுடைய கைங்கரியம் தான் வேண்டும்னு எல்லா சொத்தையும் விட்டு வந்தவர் இங்க பிராட்டியினை ஸ்துதி செய்து மீண்டும் எனக்கு அந்த செல்வம் குடுன்னு கேட்பாரானா நிச்சயமாக கேட்க மாட்டார். அவர் எப்படிப்பட்ட செல்வத்தை கேட்டிருப்பார் அப்படிங்கிறது இங்க நமக்கு தெரிஞ்சே ஆக வேண்டிய ஒரு கருத்து. நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு சரித்திரம் கஜேந்திர மோட்சம். அந்த கஜேந்திரன் என்ன பண்ணா? கஜேந்திரன் போய் புஷ்பங்களை பறித்து கொண்டிருக்கும் போது அந்த முதலை வந்து காலை கவ்விற்று. கவ்வினவுடன் தானே முயற்சி செஞ்சு பார்த்தான், முடியல. கடைசியில தான் கூப்பிட்டான், என்ன ஆதி மூலமே என்னை வந்து காப்பாத்து அப்படின்னு கூப்பிட பெருமானானவன் விரைந்து ஓடி வந்து காப்பாற்றினான் தெரியுது. அப்போ பெருமான் கிட்ட எந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு இந்த கஜேந்திரனானது கேட்டது அப்படின்னா, தான் பறித்த மலர்களை அந்த மலர்களை பெருமானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய அந்த கைங்கரியம் வேணும்ன்றதுக்காக தான் தன்னை காப்பாற்ற சொல்லித்தே ஒழிய அந்த மலர்கள் பெருமானுடைய திருவடியினை சென்றடைய வேண்டும் அப்படின்றதுக்காக அது பெருமானை குறித்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டதே ஒழிய தனக்காக அல்ல. அடுத்ததா பாக்குறோம் விபீஷ்ணன். விபீஷ்ணன் சொல்லும்போது என்ன சொல்றா அப்படின்னா, அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் அப்படின்னு சொல்றா. எதற்காக? அவன் பெரிய ராஜ்யம், அங்க இருந்தா சுகபோகத்தோட இருந்திருக்கலாம். ஆனா இல்லையே, எல்லாத்தையும் விட்டு எம்பெருமான் ஸ்ரீராமனுடைய திருவடியே சரண், அதுதான் நல்லது அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான் இல்லையா? அதனாலதான் அவனை சொல்லும்போது அந்தரிக்ஷத ஸ்ரீமான் அப்படின்னு அதி அற்புதமாக சொல்லுகின்றார்கள். அது மட்டும் இல்ல, இருக்கிறதுலேயே பெரிய பெரிய விஷயமாக சொல்லும்போது லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா அப்படின்னு சொல்றார். லக்ஷ்மணன் லக்ஷ்மி சம்பன்னனாக இருந்தான். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா அப்படின்னு சொல்றார். என்ன லக்ஷ்மி சம்பன்னனாக இருந்தான்? லக்ஷ்மணன் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய மனைவியுமே விட்டுவிட்டு காட்டிற்கு சென்றான். ஆனா லக்ஷ்மி சம்பன்னன் அவன் அப்படின்னு ஏன் சொன்னானா, ஒரு நொடி பொழுதும் அந்த கைங்கரியம்ன்றது விடவே இல்லை அவனுக்கு. ராஜ்யம் போனாலும் சரி, யார் இருந்தாலும் இல்லைனாலும் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் செய்யக்கூடிய அந்த கைங்கரியமானது அவனை விட்டு செல்லவே இல்லை. ஒரு நொடி பொழுது கூட அவன் பிரியவே இல்லை, கைங்கரியத்தை விடவே இல்லை. அப்படிப்பட்டவன் தான் லக்ஷ்மி சம்பன்னன். என்ன லக்ஷ்மி? அந்த பிராட்டியினுடைய அந்த கடைக்கண் பார்வையினால் பெருஞ்செல்வம்னு சொன்னது என்னன்னா, இந்த கைங்கரியம்ன்ற அந்த செல்வம் தான். அந்த செல்வத்தினை தனக்கு கடாட்சி தருளுமாறு ஆழ்வான் பிராட்டியிடம் வேண்டி நிற்கின்றார் அப்படிங்கிறது தான் உட்பொருளாக அமைத்து நாம் அனைவரும் அதையே பிராட்டியிடம் பிரார்த்திக்க வேண்டும். அவள் கடைக்கண்ணால இந்த உலகத்து செல்வங்கள் கிடைத்தாலும் அந்த பிராட்டிய கிட்ட நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, பெருஞ்செல்வம் வேணும். எந்த பெருஞ்செல்வம்? கைங்கரியம் அப்படிங்கிற அந்த பெருஞ்செல்வம் லக்ஷ்மி கடாட்சத்தினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அனைவருக்கும் அந்த லக்ஷ்மியினுடைய கடாட்சம் நிச்சயமாக கிடைத்தருள அடியேனுடைய பிரார்த்தனை. பிராட்டியுடைய கருணை இந்த உலகில் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அனைவரும் லக்ஷ்மி சம்பன்னனாக இருக்க வேண்டும் என்று கூறி இத்துடன் இந்த தொடருக்கு திரையிடுகின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.